ராணுவத்தை இந்திய படைகள் வீழ்த்தியதன் ஆண்டு தினத்தை முன்னிட்டு வீர மரணமடைந்த தியாகிகளுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மரியாதை செலுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட பதிவில் 1971ஆம் ஆண்டு நடந்த போரில் துணிச்சலுடன் போரிட்ட நமது ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். வீர தீர செயல்களை புரிந்து உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரர்களை ஒட்டுமொத்த நாடும் நினைவு கூர்வதாகவும் அவர்களின் வரலாறு ஒவ்வொரு இந்தியருக்கும் உத்வேகம் அளிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். இதேபோல் எக்ஸ் தளத்தில் பிரதமர் மோடி வெளியிட்ட பதிவில் 1971ஆம் ஆண்டு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றிக்கு வித்திட்ட தங்கள் உயிரை தியாகம் செய்த வீரர்களை கௌரவிக்கும் நாள் இது என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பாதுகாப்பிற்காக அவர்கள் அளித்த அர்ப்பணிப்பு நமக்கு பெருமையை சேர்த்துள்ளதாகவும் அவர்களின் தியாகங்கள் நமது வரலாற்றில் என்றும் இடம் பிடித்திருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்பெயின், ஜெர்மனி மற்றும் போலந்து நாடுகளில் வீணாக்கப்பட்ட நீரில் போலியோ வைரஸ் இருப்பது ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் போலியோ வைரஸ் இருப்பை ஒழிக்க வேண்டுமென உலக சுகாதார நிறுவனம் 1988ஆம் ஆண்டு முதல் இலக்கு நிர்ணயித்து செயல்பட்டு வருகிறது. உலகில் 2 நாடுகளில் மட்டுமே இன்னும் போலியோ தாக்கம் இருப்பதாக கருதப்பட்டு வந்த நிலையில் ஐரோப்பிய நாடுகளில் இன்னும் போலியோ தடுப்பு மருந்து எடுத்துக்கொள்ளாத தலைமுறைக்கு போலியோ வைரஸால் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பது தெரியவந்துள்ளது. வீணாக்கப்பட்ட நீரில் மேற்கொள்ளப்படும் ஆய்வுகள் நோய்களை தடுப்பதில் எந்த அளவிற்கு முக்கிய பங்காற்றுகின்றன என்பதையும் இதன் மூலம் அறிய முடிகிறது. வயநாடு மக்களவை உறுப்பினரும் தனது தங்கையுமான பிரியங்கா காந்தியின் முதல் நாடாளுமன்ற பேச்சை ராகுல் காந்தி வெகுவாக பாராட்டியுள்ளார். பிரியங்காவின் கருத்துக்கள், அவையில் எடுத்துரைத்த விதம் ஆகியவற்றை 20 ஆண்டுகளுக்கு முந்தைய தன்னுடைய முதல் பேச்சோடு ஒப்பிட்டுள்ள ராகுல் காந்தி அனைத்திலும் பிரியங்கா தன்னை விட சிறப்பாக செயல்பட்டிருப்பதாக வாழ்த்து தெரிவித்துள்ளார். 2005ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 21ஆம் தேதி கரும்பு விவசாயிகள் சந்திக்கும் பிரச்சினைகள் குறித்து பேசியதுதான் ராகுல் காந்தியின் முதல் நாடாளுமன்ற பேச்சு என்பது குறிப்பிடத்தக்கது. தன்னால் தாக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பத்திரிகையாளரிடம் தெலுங்கு நடிகர் மோகன் பாபு மன்னிப்பு கேட்டார். அப்போது மோகன் பாபுவின் மூத்த மகன் மஞ்சு விஷ்ணு உடனிருந்தார். குணமடைந்து மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆனவுடன் தனது வீட்டிற்கு வருவதாக மோகன் பாபு கூறியதாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பத்திரிகையாளர் ரஞ்சித்குமார் தெரிவித்தார். மோகன் பாபுவுக்கு அவரது இளைய மகன் மனோஜ் மஞ்சுவுக்கும் இடையே பிரச்சினை ஏற்பட்ட மோதல் குறித்த செய்தி சேகரிக்க சென்ற பத்திரிகையாளரை மோகன் பாபு தாக்கினார். இதையடுத்து அவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தெலுங்கு முன்னணி நடிகர் சிரஞ்சீவியை நடிகர் அல்லு அர்ஜுன் தனது மனைவியுடன் நேரில் சென்று சந்தித்தார். புஷ்பா 2 திரையரங்கில் ரசிகை உயிரிழந்த விவகாரத்தில் கைதாகி இடைக்கால ஜாமீனில் நடிகர் அல்லு அர்ஜுன் வெளியே வந்தார். அவரது கைதுக்கு அரசியல் மற்றும் திரை பிரபலங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். சிறையில் இருந்து வெளிவந்த பின் பல திரை பிரபலங்கள் அல்லு அர்ஜுனை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். இந்நிலையில் தனது மாமாவும் முன்னணி நடிகருமான சிரஞ்சீவியை நடிகர் அல்லு அர்ஜுன் தனது மனைவி ஸ்னேகா ரெட்டியோடு சென்று நேரில் சந்தித்தார். புதுச்சேரியில் அரசு சொத்தை தான் விலை பேசியதாக வெளியான தகவல்களை இயக்குநர் விக்னேஷ் சிவன் மறுத்துள்ளார். இது தொடர்பாக தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், புதுச்சேரி விமான நிலையத்தில் படப்பிடிப்பு நடத்த அனுமதி கேட்கவே சென்றதாகவும் அப்போது மரியாதை நிமித்தமாக முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர் லட்சுமி நாராயணனை சந்தித்ததாகவும் விளக்கமளித்துள்ளார். அப்போது தன்னுடன் வந்திருந்த மேலாளர் தனிப்பட்ட முறையில் அமைச்சரிடம் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக கூறியுள்ள இயக்குநர் விக்னேஷ் சிவன், இந்த விவகாரத்தில் தன்னை பற்றி வெளியான மீம்ஸ் மற்றும் ஜோக்ஸ் நகைச்சுவையாக இருந்ததாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள அரசுக்கு சொந்தமான கட்டடத்தை இயக்குநர் விக்னேஷ் சிவன் விலை பேசியதாக சமீபத்தில் செய்தி வெளியானது. பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரின் 3வது போட்டி நடைபெறும் பிரிஸ்பேனில் மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதனால் போட்டி டிராவாகும் வாய்ப்பு உருவாகியுள்ளது. முதல் நாள் ஆட்டத்தில் மழை குறுக்கிட்டதால் வெறும் 13 ஓவர்கள் மட்டுமே வீசப்பட்டது. 2ஆம் நாளில் பெரிதாக மழை இல்லை. 3ஆம் நாளிலும் விட்டுவிட்டு மழை பொழிவு இருந்ததால் போட்டி பாதிக்கப்பட்டது. நாளை மற்றும் நாளை மறுநாளும் பிரிஸ்பேன் மைதானத்தில் மழை பொழிய அதிக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுவரை முதல் இன்னிங்ஸே முடியாத நிலையில் மழை பொழிவு தொடர்ந்தால் போட்டி டிராவை நோக்கித்தான் செல்லும் என ரசிகர்கள் கருதுகின்றனர். தோனியை பின்பற்றி விராட் கோலியும் டெஸ்டில் இருந்து ஓய்வு அறிவிக்க வேண்டும் என்ற குரல் சமூக வலைதளத்தில் ஒலிக்க தொடங்கியுள்ளது.
பிரிஸ்பேன் டெஸ்ட் போட்டியில் மீண்டும் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ் சென்ற பந்தை ஆட முயன்று விராட் கோலி வெறும் 3 ரன்களில் பெவிலியன் திரும்பினார். இதனைத் தொடர்ந்து கிரிக்கெட் ரசிகர்கள் விராட் கோலியை விமர்சிக்க தொடங்கியுள்ளனர். மிகவும் மோசமான ஃபார்மில் உள்ள விராட் கோலி ஓய்வு அறிவிக்க வேண்டும் என்றும், ரன் மெஷினாக திகழ்ந்த விராட் கோலிக்கு தற்போது ரன் சேர்ப்பதற்கான பசி இல்லை என்றும் விமர்சித்து வருகின்றனர். இதனிடையே விராட் கோலிக்கு ஆதரவான குரலும் ஒலித்து வருகிறது. முதல் டெஸ்ட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்ற காரணங்களில் விராட் கோலியின் சதமும் ஒன்று என்றும், சிறந்த பேட்டர் விராட் கோலி என்றும் அவரது ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். சர்வதேச மற்றும் உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளில் வங்கதேசத்தின் முன்னாள் கேப்டன் ஷகிப் அல் ஹசனுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் நிலவும் அசாதாரண சூழல் காரணமாக அவர் நாடு திரும்பாமல் வெளிநாடுகளில் உள்ளூர் போட்டிகளில் விளையாடி வந்தார். இங்கிலாந்தில் அவர் பந்துவீச்சில் விதிகளை மீறியதாக இடைநீக்கம் செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து ஐசிசியும் ஷகிப் அல் ஹசன் பந்து வீச தடை விதித்துள்ளது. இதனால் இலங்கையில் நடைபெற்று வரும் T10 போட்டியில் அவர் பந்து வீசாமல் பேட்டிங் மட்டுமே செய்து வருகிறார். விரைவில் ஐசிசி முறையாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கும் என தெரிவித்துள்ளது. சீனாவை வீழ்த்தி இந்தியா சாம்பியன் பட்டம் வென்றது. ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் நடந்த இறுதிச் சுற்றில் இந்தியா மற்றும் சீனா அணிகள் மோதின. ஆட்ட நேர முடிவில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்ததால் போட்டி டிராவில் முடிந்தது. இதையடுத்து நடந்த ஷூட் அவுட் முறையில் இந்திய அணி 4-2 என்ற கணக்கில் சீனாவை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றது. இந்நிலையில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணி வீராங்கனைகளுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை ஹாக்கி இந்தியா அமைப்பு அறிவித்துள்ளது. அதே சமயம் மகளிர் அணிக்கு உதவியாக இருந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டு ஒருவரை கொன்ற நபருக்கு 100 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தை சேர்ந்தவர் கிறிஸ்டோபர் மெக்டனல். இவரும் இவரது சகோதரர் உள்ளிட்ட 3 பேர் இணைந்து ஹெண்டர்சன் பகுதியில் உள்ள வணிக நிறுவனத்தில் துப்பாக்கியால் கண்மூடித்தனமாக சுட்டுள்ளனர். இதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தொடர்ந்து அவர்கள் அரிசோனா பகுதியில் காவல்துறை அதிகாரிகளுடன் துப்பாக்கிச் சண்டையில் ஈடுபட்டுள்ளனர். இதன் பின்னர் மூவரும் கைது செய்யப்பட்ட நிலையில் கிறிஸ்டோபர் மெக்டனல் மீதான வழக்கை விசாரித்த லாஸ் வேகாஸ் நீதிமன்றம் அவருக்கு 100 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது. அவரது சகோதரர் மற்றும் மனைவி மீதான விசாரணை விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளது. பிரான்ஸ் அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள மயோட்டி தீவை தாக்கிய கடும் புயலில் சிக்கி 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இந்திய பெருங்கடலில் மடகாஸ்கர் அருகே அமைந்துள்ள மயோட்டி தீவை சிண்டோ என்ற புயல் கடுமையாக தாக்கியது. கனமழையுடன் வீசிய புயலால் மயோட்டி தீவில் ஏராளமான வீடுகள், குடிசைகள் இடிந்து விழுந்து தரைமட்டமாகியுள்ளன. பலத்த காற்று காரணமாக மின்கம்பங்கள், மரங்கள், சாலைகள், கட்டடங்கள், வாகனங்கள் உள்ளிட்டவை கடுமையாக சேதமடைந்துள்ளன. புயல் தாக்கிய மயோட்டே தீவிற்கு தேவையான நிவாரண உதவிகளை பிரான்ஸ் அரசு அறிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட இடங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளனர். ஏராளமானோர் மாயமாகி இருப்பதால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி ஏழை எளிய மக்களுக்கு உதவும் வகையில் பல்வேறு நாடுகளில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. கொசோவே தலைநகர் பிரிஸ்டினாவில் நடந்த ஏழைகளுக்கு நிதி திரட்டும் மாரத்தான் நிகழ்ச்சியில் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்தவர்கள் பங்கேற்றனர். இதில் நாட்டோ அமைப்பைச் சேர்ந்த ராணுவ வீரர்களும் கலந்து கொண்டு ஓடினர். மெக்சிகோ நாட்டில் நடந்த ஓட்டப்பந்தயத்தில் சிறுவர்கள், பெரியவர்கள் என சுமார் 3000 பேர் கலந்து கொண்டனர். அவர்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையின் பாரம்பரிய சிவப்பு, வெள்ளை ஆடை அணிந்து கொண்டு மாரத்தான் போட்டியில் பங்கேற்றனர். ஹங்கேரி தலைநகர் புத்தபெஸ்ட் நகரில் நடந்த மாரத்தான் நிகழ்ச்சியில் கிறிஸ்துமஸ் தாத்தாவை போன்று வேடமேற்று அரை நிர்வாண கோலத்தில் பங்கேற்றனர். கிறிஸ்துமஸ் பண்டிகை சமயத்தில் நடத்தப்படும் இவ்வகை ஓட்டப்பந்தயத்தில் வசூலாகும் பணம் ஏழை எளிய மக்களுக்கு நிதி உதவியாக வழங்கப்படுவது வழக்கம். சீனாவில் அகழாய்வு பணியின் போது கண்டறியப்பட்ட டைனோசரின் படிமம் குறித்த புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. தென்மேற்கு சீனாவில் உள்ள யுனான் மாகாணத்தில் தொல்லியல் துறையினர் 2007ஆம் ஆண்டு அகழாய்வு பணிகளை மேற்கொண்ட போது டைனோசரின் தலை மற்றும் கழுத்து பகுதி எலும்புகளை கண்டறிந்தனர். ஆய்வகத்தில் நடத்தப்பட்ட பல்வேறு கட்ட ஆய்வின் போது அவை இதுவரை கண்டறியப்படாத டைனோசரின் படிமம் என தெரியவந்துள்ளது. லிஷு லாங் வாங் என பெயரிடப்பட்டுள்ள இந்த டைனோசர் யுனானோசரஸ் வகையை போன்று இருப்பதாக ஆய்வாளர்கள் கருதுகின்றனர்.
தற்போது டைனோசரின் எலும்பு மற்றும் படிமம் லுஃபெங் டைனோசர் அருங்காட்சியகத்தில் பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தியிடம் உள்ள ஜவஹர்லால் நேருவின் கடிதங்களை வழங்கும்படி பிரதமர்களுக்கான அருங்காட்சியகம் மற்றும் நூலகம் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. எட்வினா மவுண்ட் பேட்டன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், ஜெயபிரகாஷ் நாராயண், விஜயலட்சுமி பண்டிட், பாபு ஜக்ஜீவன் ராம் உள்ளிட்ட தலைவர்களுக்கு நேரு எழுதிய கடிதங்கள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவையாக பார்க்கப்படுகின்றன. 1971ஆம் ஆண்டு நேரு நினைவக அருங்காட்சியகம் மற்றும் நூலகத்திடம் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியால் ஒப்படைக்கப்பட்ட அந்த கடிதங்கள் 2008ஆம் ஆண்டு 51 பெட்டிகளில் சோனியா காந்திக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்த கடிதங்களை பிரதமர்களுக்கான அருங்காட்சியகம் மற்றும் நூலகத்தின் நிர்வாகத்திடம் ஒப்படைக்க வேண்டுகோள் வைக்கப்பட்டுள்ளது. உண்மையான கடிதங்கள் அல்லது அவற்றின் நகல்களை சமர்ப்பிக்கும்படி ராகுல் காந்திக்கு கடிதம் வாயிலாக கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்திய அரசமைப்பு கடந்த 75 ஆண்டுகளாக மிகவும் வலுவாக இருந்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் உரையாற்றிய நிர்மலா சீதாராமன், வளமான இந்தியாவை கட்டமைக்க அரசமைப்பை பாதுகாப்பதில் உறுதியுடன் இருக்க வேண்டிய நேரம் இது என்று கூறினார். 2ஆம் உலகப் போருக்கு பின் 50ற்கும் மேற்பட்ட நாடுகள் தங்களுக்கான அரசமைப்பை சட்டங்கள் உருவாக்கியதாக கூறிய நிர்மலா சீதாராமன், இதில் பல நாடுகள் தங்கள் அரசமைப்பு சட்டங்களை மாற்றியமைத்ததாகவும் குறிப்பிட்டார். சீர்திருத்தங்களுக்கு பதிலாக அரசமைப்பு சட்டங்கள் முழுவதுமாக மாற்றப்பட்டதாக தெரிவித்தார். கடந்த 75 ஆண்டுகளாக பல சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டும் இந்திய அரசமைப்பு மிகவும் வலுவாக இருந்து வருவதாகவும் நிர்மலா சீதாராமன் கூறினார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடலோர கிராம பள்ளிகளில் மழைநீர் வடியாததால் மாணவர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. கட்டுமாவடி, கோட்டைப்பட்டினம், அம்மாப்பட்டினம், மணமேல்குடி, மீமீசல் உள்ளிட்ட கடலோர கிராமங்களை மழைநீர் சூழ்ந்தது. தண்ணீர் வடிய தொடங்கிய நிலையில் அம்மாப்பட்டினத்தில் உள்ள அரசு ஆண்கள் நடுநிலைப் பள்ளியில் நிலைமை தலைகீழாக உள்ளது. மாணவர்கள் வந்து செல்ல முடியாத அளவிற்கு பள்ளி வளாகம் முழுவதும் தண்ணீர் தேங்கியுள்ளது. இன்று வழக்கம் போல பள்ளி செயல்படுவதால் மாணவர்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மழைநீரை வெளியேற்றாமல் பள்ளிகளை திறப்பது ஏன் என்று பெற்றோர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். நிலைமை சீராகும் வரை வேறு இடத்தில் வகுப்புகளை நடத்த அதிகாரிகள் ஏற்பாடு செய்ய வேண்டும் அல்லது விடுமுறை வழங்க வேண்டும் என்று பெற்றோர்கள் வலியுறுத்துகின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்திற்கு அருகே சாலையில் 2 அடி உயரத்திற்கு தேங்கும் மழைநீரால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். 2 கிலோமீட்டர் நீளமுள்ள இச்சாலை முறையாக பராமரிக்கப்படாததால் மேடும் பள்ளமாக உள்ளது. தொடர் மழையால் அந்த சாலையில் தண்ணீர் தேங்கி குளம் போல காட்சியளிக்கிறது. சில இடங்களில் சீரமைப்பிற்காக கொட்டப்பட்டுள்ள ஜல்லிக்கற்களாலும் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது. வாகன ஓட்டிகள் மட்டுமல்ல, அருகே உள்ள குடியிருப்பு வாசிகளும் இதனால் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கடலூரில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நிவாரணம் வழங்க வலியுறுத்தி 12 ஊராட்சிகளைச் சேர்ந்த மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். கீழ் அருங்கோணம், பாலூர், எய்தனூர், எழுமேடு, அகரம் உள்ளிட்ட கிராம ஊராட்சிகளைச் சேர்ந்த மக்கள் கடலூர் பன்ருட்டி சாலையில் குவிந்து தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தினர். பாலூர் பகுதியில் நடைபெற்ற மறியலால் காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். பல மணி நேரம் நீடித்த மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதனால் சாலை மறியலில் ஈடுபட்ட மக்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரைக்கு அருகே நாட்டார் கால்வாயில் ஏற்பட்ட வெள்ளத்தால் தரைப்பாலம் உடைந்தது. அதனால் சேதுராயனேந்தல், அரிமண்டபம் இடையே போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. அரிமண்டபம், ராஜாக்கள் குடியிருப்பு என 2 கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் மானாமதுரைக்கு சென்று வருவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. நாட்டார் கால்வாயில் உயர்மட்ட பாலம் கட்டினால் மட்டுமே தங்கள் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் என்று பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் சம்பா பயிர் அழுகும் நிலை உருவாகியுள்ளது. மழை விட்டு 4 நாட்களாகியும் சுமார் 1000 ஏக்கருக்கு மேல் விளைநிலத்தில் தண்ணீர் தேங்கியுள்ளது. அதோடு கோண வாய்க்காலிலிருந்து வெளியேறும் தண்ணீரும் விளைநிலங்களுக்குள் செல்கிறது. ஓரிரு நாட்களில் தண்ணீர் வடியாவிட்டால் பயிர்கள் அழுகத் தொடங்கிவிடும் என்று விவசாயிகள் வேதனையோடு கூறுகின்றனர். வேளாண் துறையினர் ஆய்வு நடத்தி உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மாரம்பட்டி பெரிய ஏரிக்கரை உடைந்ததால் தண்ணீர் வீணாகி வருகிறது. 2 வாரங்களுக்கு முன் பெஞ்சல் புயல் தாக்கத்தின் போது
65 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த ஏரியின் கரை உடைந்தது. அதனால் தண்ணீர் வீணாவதால் ஏரியை நம்பி சாகுபடியில் ஈடுபடும் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். தொடர்ந்து தண்ணீர் வெளியேறுவதால் விளைநிலங்கள் சேதமாகும் அபாயம் உருவாகியுள்ளது. உடனடியாக ஏரியின் கரையை சரி செய்யவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக ஊத்தங்கரை வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கேட்டதற்கு மணல் மூட்டைகளை கொண்டு உடைப்பை தற்காலிகமாக சரி செய்யும் பணி நடைபெற்று வருவதாகவும் விரைவில் நிரந்தர தீர்வு ஏற்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். வங்கக்கடலில் சூறாவளி வீசுவதால் ராமநாதபுரம் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடல் வழக்கத்திற்கு மாறாக சீற்றத்துடன் காணப்படுகிறது. அதனால் ராமேஸ்வரம், மண்டபம், நம்புதாளை, சோழியாக்குடி, தேவிப்பட்டினத்தைச் சேர்ந்த மீனவர்களுக்கு மீன்பிடி அனுமதிச் சீட்டு இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது. கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டிருப்பதால் 1800க்கும் அதிகமான விசைப்படகுகள் கரையிலேயே நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டுள்ளன. நாள் ஒன்றுக்கு 4 to 6 கோடி ரூபாய் வரை வருவாய் இழப்பு ஏற்படும் என்று மீனவர்கள் கூறுகின்றனர். நாட்டுப்படகு மீனவர்களும் கடலுக்கு செல்லவில்லை. தூத்துக்குடி மில்லர்புரத்தில் மழைநீர் தேங்குவது குறித்து புதிய தலைமுறையில் செய்தி வெளியான நிலையில் நிகழ்விடத்தில் அமைச்சரும் மேயரும் ஆய்வு செய்து விரைந்த நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டனர். மழை நின்ற பிறகும் தண்ணீர் வடியாததால் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியவில்லை என்று மில்லபுரம் மக்கள் வேதனைப்பட்டனர். சாலையில் குளம் போல தண்ணீர் தேங்குவதால் பள்ளி மாணவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். மேடு பள்ளம் தெரியாமல் இருசக்கர வாகன ஓட்டிகள் விபத்தை சந்திக்கும் நிலையும் உருவானது. அது தொடர்பாக புதிய தலைமுறையில் செய்தி வெளியானது. அமைச்சர் கீதா ஜீவன், மாநகராட்சி மேயர் ஜெகன் ஆகியோர் விரைந்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டனர். தேங்கியுள்ள மழைநீரை அகற்றும் பணியும் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியில் 4 வழிச்சாலையில் சுங்கச்சாவடி திறக்க எதிர்ப்பு வலுத்துள்ளது. புதுப்பட்டி அருகே சேலம் வேலூர் புதிய 4 வழிச்சாலையில் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. அது இன்று முதல் பயன்பாட்டிற்கு வர இருந்தது. சாலை பணிகளை முழுமையாக முடியாத நிலையில் எப்படி சுங்கச்சாவடியை பயன்பாட்டிற்கு கொண்டு வர முடியும் என்று மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். சுங்கச்சாவடியை முற்றுகையிடவும் முயன்றனர். அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய காவல்துறையினர் சாலை பணிகள் முழுமையாக நிறைவடையும் வரை சுங்கச்சாவடி செயல்பாட்டிற்கு வராது என்று உறுதியளித்தனர். இதையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. டெல்லியை நோக்கி பேரணி செல்லும் விவசாயிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து தஞ்சையில் ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்பட்டது. திருச்சியிலிருந்து காரைக்கால் செல்லும் ரயிலை தஞ்சை ரயில் நிலையத்தில் மறித்து விவசாயிகள் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டுவர வேண்டும், விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளும் வலியுறுத்தப்பட்டன. இதே கோரிக்கைகளை முன்வைத்து திருச்சி மற்றும் திருவாரூரில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல்லில் பொது இடத்தில் அமர்ந்து மது அருந்திய இளைஞர்களை தோப்புக்கரணம் போட வைத்து காவல்துறையினர் எச்சரித்தனர். குமாரபாளையத்தில் உள்ள காவிரி ஆற்று பாலத்தில் வாகனத்தை நிறுத்திவிட்டு இளைஞர்கள் சிலர் மது அருந்தினர். தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு வந்த காவல்துறையினர் இளைஞர்களை தோப்புக்கரணம் போட வைத்தனர். இனி பொது இடத்தில் மது அருந்தக்கூடாது என்றும் அந்த இளைஞர்களை காவல்துறையினர் எச்சரித்து அனுப்பினர். நீலகிரி மாவட்டம் உதகை படகு இல்ல ஏரியை 7.5 கோடி ரூபாய் மதிப்பில் தூர்வாரும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. உதகையின் முக்கிய சுற்றுலா தலமாக படகு இல்லம் உள்ளது. இந்த ஏரியில் தொடர்ந்து கழிவுநீர் கலக்கப்பட்டதால் ஆழம் குறைந்தது. அதை நவீன இயந்திரங்கள் மூலம் தூர்வாரும் பணி தற்போது தொடங்கியுள்ளது. 2 மாதத்திற்குள் 8 மீட்டர் ஆழத்திற்கு தூர்வார சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தினர் திட்டமிட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் விதமாக காணும் இடமெல்லாம் ட்ரீ டெய்சி மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. கூடலூரிலிருந்து உதகை செல்லும் சாலையில் ட்ரீ டெய்சி மலர்கள் அதிகம் பூத்துள்ளன. அவை காண்பதற்கு வனத்தை வெண்போர்வையால் மூடியது போல உள்ளது. சாலை வழியே செல்லும் மக்கள் பூக்களை ரசித்து மகிழ்கின்றனர். தஞ்சையில் ஸ்ரீ பால சாஸ்தா வழிபாட்டு குழு சார்பில் லிங்கத்தின் மீது ஐயப்பன் சிலை வைக்கப்பட்டு 1,08,000 ருத்ராட்சம் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டது. கடந்த ஆண்டு 10 லட்சம் மதிப்பிலான ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம் செய்யப்பட்டது. இந்த ஆண்டு ருத்ராட்சத்தால் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள்
பக்தி பாடல்களை பாடி ஐயப்பனை வழிபட்டனர். தொடர்ந்து பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்திற்கு அருகே மத நல்லிணக்க கந்தூரி விழா கோலாகலமாக நடைபெற்றது. செய்துங்கநல்லூரில் அமைந்துள்ள பீமா அம்மா மாஹின் அபுபக்கர் ஒலியுல்லா தர்காவில் 83வது ஆண்டு மத நல்லிணக்க கந்தூரி விழா சிறப்பாக நடந்தது. இந்த விழாவில் ஒற்றுமையை நிலைநாட்டும் விதமாக அனைத்து மதத்தினரும் பொன்னாடை அணிவிக்கப்பட்டு பெருமைப்படுத்தப்பட்டனர். பின்னர் அரண்மனை கொடி ஊரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. தொடர்ந்து மணக்க மணக்க நெய்ச்சோறு தயார் செய்யப்பட்டு அனைவருக்கும் பரிமாறப்பட்டது. ஆணழகன் போட்டியில் 21 வயதான கிருபாகரன் மிஸ்டர் கரூர் பட்டத்தை வென்றார். கரூரில் இந்த போட்டியை மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடக்கி வைத்தார். 6 பிரிவுகளின் கீழ் நடைபெற்ற போட்டியில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். 70 கிலோ பிரிவில் பங்கேற்ற 21 வயதான கிருபாகரன் மிஸ்டர் கரூராக தேர்வு செய்யப்பட்டார். சிறப்பு விருந்தினராக 2 முறை உலக ஆணழகன் பட்டம் வென்ற நாமக்கல் சரவணன் கலந்து கொண்டு இளைஞர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் திறமையை வெளிப்படுத்தினார். அவருக்கு அமைச்சர் பதக்கங்களை அணிவித்து பெருமைப்படுத்தினார். தனது எதிர்கால அரசியல் பயணம் குறித்து விரைவில் தெரிவிப்பேன் என்று விசிகாவில் இருந்து விலகியுள்ள ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். தாவேகாவுடன் இணைய உள்ளதாக பரவும் தகவல் குறித்த கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். அவர்கிட்ட இருந்து நான் நிறைய விஷயங்கள், அதுவும் கல அரசியலை நான் அவர்கிட்ட இருந்து நிறைய கற்றுருக்கேன். அவர் எனக்கு எப்பயுமே ஒரு ப்ரொஃபஸர், ஒரு ஆசான். அவருடைய எப்பயுமே நான் என்னுடைய லெட்டரில் குறிப்பிட்ட மாதிரி கொள்கை சார்ந்த அரசியலில் அவரோட எப்போயுமே என்னுடைய பயணம் இருக்கும். உங்களுக்கு சாம்சங் தொழிலாளர்களுக்காக போராடினா நீங்கள் உங்களை நக்சலைட்னு சொல்லுவாங்க. மலை வேலையத்தில் மக்களுக்கு சாப்பாடு கிடைக்கலன்னா உங்களை சங்கின்னு சொல்லுவாங்க. அரசியலுக்கு பிரச்சார களத்திலிருந்து ஒரு முழு நேர அரசியல்வாதியாக வரும்பொழுது என் மீது ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கு கண்டிப்பாக என்னுடைய பயணத்தில் தான் பதில் சொல்ல முடியும். அது நம்ம பெரியார் அவர்கள் மீதும் அம்பேத்கர் அவர்கள் மீதும் பல சந்தேகங்கள் எழுப்பும்போது அவருடைய வாழ்க்கை பயணத்தில் தான் அதுக்கான பதிலை சொல்ல முடியும். யார் விமர்சிக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம பதில் சொல்கிறத விட நம்மளுடைய பயணத்தின் மூலயமா பெரியார் அவர்களுடைய கருத்துக்களையும் அம்பேத்கர் அவர்களுடைய கருத்துக்களையும் அண்ணாவுடைய தேர்தல் அரசியலையும் புதிய மாற்றங்களையும் கொண்டு வரதுக்கான ஒரு பயணத்தை உருவாக்கும் பொழுது மக்கள் அவருடைய நம்பிக்கை முழுவதுமாக கிடைக்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் பனிப்பொழிவு மற்றும் கனமழையால் 5000 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த முல்லைப்பூக்களின் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது. 20க்கும் அதிகமான கிராமங்களில் முல்லை மலர் சாகுபடியே பிரதானமாக உள்ளது. கடந்த 4 நாட்களாக பெய்த மழையில் செடியில் இருந்த மொட்டுக்கள் உதிர்ந்து மகசூல் பாதிக்கப்பட்டுள்ளது. 3 கிலோ மகசூல் கிடைத்த நிலத்தில் தற்போது 500 கிராம் பூ கிடைத்தாலே பெரிது என்ற நிலை உருவாகியுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே தனியார் பள்ளி வேன் கவிழ்ந்து 6 குழந்தைகள் காயமடைந்தனர். வீரசிகாமணியில் செயல்பட்டு வரும் பள்ளிக்கு மாணவர்களை ஏற்றிச் செல்லும் போது வயல்வெளியில் கவிழ்ந்தது. அதில் காயமடைந்த 4 குழந்தைகள் சங்கரன் கோவில் அரசு மருத்துவமனையிலும் வீரசிகாமணி மருத்துவமனையில் 2 குழந்தைகளும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பள்ளி வாகனங்கள் அதிவேகமாக செல்வதே இதுபோன்ற விபத்திற்கு காரணம் என பெற்றோர்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் இடைக்கோடு அருகே சாலை பழுதடைந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். பள்ளிக்கூட்டம் பகுதியில் உள்ள மஞ்சாலுமூடு செல்லும் வழி மோசமான நிலையில் உள்ளது. இதனால் பொதுமக்கள் விபத்தில் சிக்கி காயமடைந்து வருகின்றனர். அதேபோல் பள்ளிக்கூட்டம் நீர்வீழ்ச்சிக்கு வந்து செல்லும் சுற்றுலா பயணிகளும் அவதியடைந்து வருகின்றனர். அதேபோல் இந்த பகுதியில் தெருவிளக்குகள் இல்லாததும் பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பேரூராட்சி நிர்வாகத்திற்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து இடைக்கோடு பேரூராட்சி தலைவர் உமாதேவியை தொடர்பு கொண்டு கேட்டபோது சாலையை சீரமைக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார்.
வேலூரை அடுத்த அலமேலு மங்காபுரத்தில் தாயும் 3 வயது குழந்தையும் சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்துள்ளனர். நித்யஸ்ரீ, அவரது 3 வயது மகன் யோகேஸ்வரனும் திடீரென்று உயிரிழந்துள்ளனர். அவர்களது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் நித்யஸ்ரீயின் கணவர் நந்தகுமாரை தாக்கியுள்ளனர். அதில் காயமடைந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நித்யஸ்ரீயும் அவரது மகனும் கொலை செய்யப்பட்டார்களா அல்லது குழந்தையை கொன்றுவிட்டு தாய் தற்கொலை செய்து கொண்டாரா என்பது குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர்.